நீங்க எப்போவாவது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு ஆனா எந்த பலனுமே கிடைக்கலையேன்னு ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நாம எதிர்பார்க்கிற ரிசல்ட் உடனே வரலனா பாதிலே விட்டுட்டு போறது ரொம்ப ஈஸி. ஆனா ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியாமலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நடந்துகிட்டு இருந்தா என்ன பண்றது? வாங்க, அந்த ரகசியம் என்னன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நாம ஏன் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு பாதியில விட்டுறோம்? ரொம்ப சிம்பிள். நாம வாழ்றது ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் உலகத்துல. ஒரு மாசம் ஜிம்முக்கு போறோம், உடம்புல எந்த மாற்றமும் இல்லனா, இது நமக்கு செட் ஆகாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். பாருங்க, இந்த அவசரம் தான் நம்மளோட முதல் எதிரி. இதுக்கு பேருதாங்க உடனடி பலன் என்கிற போரி. நம்ம உழைப்புக்கு உடனே ஒரு ரிவார்டு வேணும்னு மனசு எதிர்பார்க்குது. ஆனா நிஜமான நிலையான வளர்ச்சி இருக்க, அது நம்ம கண்ணுக்கு தெரியாம பூமிக்கடியில வேர் விடுற மாதிரி ரொம்ப அமைதியா நடந்துகிட்டு இருக்கும். அதத்தான் நாம பல சமயம் புரிஞ்சுக்க தவறிடுறோம். சரி, இந்த குழப்பத்துக்கு ஒரு சூப்பரான பதில் சீன மூங்கில் மரத்தோட கதையில இருக்கு. வெளியில பார்க்க ஒரு செடி வளரவே இல்லைன்னா உள்ளுக்குள்ளே ஒண்ணுமே நடக்கிறேன்னு அர்த்தமா என்ன? வாங்க, இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இந்த கதையோட ஹீரோ ஒரு விவசாயி. அவர் ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான மூங்கில் விதைய நட்டுட்டு அதை வளர்க்க தயாராகிறார். ஆனா இது ஒன்னும் சாதாரண காத்திருப்பு கிடையாது. இது அவரோட பொறுமையையும் நம்பிக்கையையும் பயங்கரமா சோதிக்க போற ஒரு 5 வருஷ பயணம். அந்த விவசாயி தினமும் அந்த விதைக்கு தவறாம தண்ணி ஊத்துறாரு. முதல் வருஷம் முடியுது, நிலத்துல இருந்து ஒரு சின்ன துளிர் கூட வரல. 2வது வருஷமும் அதே மாதிரி தண்ணி ஊத்துறாரு. அப்பவும் ஒண்ணுமே இல்ல. 3வது வருஷத்துல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவரை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 4வது வருஷத்துல அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை நான் என் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கேனோ அப்படின்னு. இத்தனை கேலி, கிண்டல், சொந்த சந்தேகம், இது எல்லாத்துக்கும் நடுவுல அவர் ஒன்னே ஒண்ணு மட்டும் நிறுத்தவே இல்ல. தினமும் அந்த விதைக்கு தண்ணி ஊத்துறத. சுத்தி இருந்தவங்களோட அழுத்தம் இருக்கே, அதுதான் ரொம்ப பெரிய சவால். எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க. பாரு, இவன் வெறும் மண்ணுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கான், இங்க ஒண்ணுமே வளராதுன்னு கேலி செஞ்சாங்க. ஆனா அந்த வார்த்தைகள் எதுவும் அவரை தடுக்கவே இல்ல. அதுதாங்க அவரோட உண்மையான பலம். ஆனா இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வரப்போகுது. 4 வருஷமா அமைதியா இருந்த அந்த நிலம் 5வது வருஷத்துல உயிர் பெறுது. அங்க நடக்க ஆரம்பிச்ச அந்த அற்புதம் கேலி செஞ்ச எல்லாரோட வாயையும் அடைக்கப் போகுது. சும்மா யோசிச்சு பாருங்க. 5 வருஷம், கிட்டத்தட்ட 1800 நாட்கள். ஒவ்வொரு நாளும் பலன் கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியாம நம்பிக்கைய மட்டும் மூலதனமா வச்சு உழைச்சிருக்கார். இதுதான் அந்த கண்ணுக்கு தெரியாத உழைப்போட பவர். அந்த 5 வருஷ பொறுமைக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? அந்த மூங்கில் ஒரு சாதாரண செடியா இல்லாம ஒரு ராட்சசனை போல வளர்ந்து நின்னுச்சு. எவ்வளவு உயரம் நீங்க நம்பவே மாட்டீங்க. சரியா 90 அடி உயரம். இன்னொரு ஆச்சரியம் இருக்கு. இந்த 90 அடி வளர்ச்சிக்கு அது எடுத்துக்கிட்ட நேரம் வெறும் 6 வாரம்தான். எப்படி இது சாத்தியம்? 5 வருஷமா 1 இன்ச் கூட வளராத செடி திடீர்னு எப்படி இவ்வளவு வேகமா வளர்ந்துச்சு? இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த முழு கதையோடவே மையக்கரு. அந்த அசுர வளர்ச்சி எப்படி சாத்தியமாச்சு? அதோட ரகசியம் பூமிக்கடியில மறைஞ்சிருந்தது. இத நாம ஐஸ்பர்க் தியரின்னு சொல்லலாம். அதாவது கடல்ல மிதக்கிற பனிப்பாறையோட நுனிய மட்டும்தான் நாம பாக்குறோம். ஆனா அதோட உண்மையான பலம் கடலுக்கு அடியில கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற அந்த 90% பெரிய பாகத்துல தான் இருக்கு. அந்த மூங்கில் மரத்தோட கதையும் அதே மாதிரிதான். அந்த 4 வருஷத்துல அந்த மூங்கில் விதை பூமிக்கு மேல வளரவே இல்ல. அதுக்கு பதிலா பூமிக்கு கீழே ஒரு பரந்த ரொம்ப வலுவான வேர் அமைப்பை உருவாக்கிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது அந்த 90 அடி உயரத்தை தாங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை அது போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த விவசாயி ரொம்ப அழகா சொன்னாரு, அந்த மூங்கில் 6 வாரத்துல வளரல, அது 5 வருஷம் மற்றும் 6 வாரத்துல வளர்ந்துச்சு. நாம பார்க்காத அந்த அஸ்திவார உழைப்பு இல்லாம நாம பார்க்கிற இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி சாத்தியமே இல்ல. சரி, இந்த மூங்கில் கதை நமக்கெல்லாம் என்ன சொல்ல வருது? நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு மூங்கில வளர்த்துக்கின்னு தான் இருக்கோம். அது என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? பாருங்க, இந்த கதையில இருந்து நம்ம 4 முக்கியமான விஷயங்களை கத்துக்கலாம். 1, விடாமுயற்சி. ரிசல்ட் கண்ணுக்கே தெரியலன்னாலும் நம்ம வேலையை தொடர்ந்து செய்யறது. 2, அஸ்திவாரம். நம்ம அறிவையும் திறமையும் யாருக்கும் தெரியாம அமைதியா வளர்த்துக்கிறது. 3, பொறுமை. நம்ம ப்ராசஸ் மேல நம்பிக்கை வச்சு காத்திருக்கிறது. இந்த 3 சரியா இருந்துச்சுன்னா 4வது வர்ற அந்த அபாரமான வளர்ச்சி ஒரு நாள் நிச்சயம் நம்ம கண்ணுக்கு தெரியும். அது கன்ஃபார்ம். அதனால ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு இலக்குக்காக ரொம்ப கடுமையா உழைக்கும்போது எந்த முன்னேற்றமும் வெளியில தெரியலைன்னா நீங்க தோத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல.
நீங்க உங்க அஸ்திவாரத்தை வலுப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வேரூன்றி கொண்டிருக்கிறீர்கள். அந்த அடித்தளம் எப்போ வலுவாகுதோ அப்போ உங்க வளர்ச்சி எல்லாரையும் அசர வைக்கும். கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மூங்கில் இது, அது நீங்க கத்துக்கிற ஒரு புது ஸ்கில்லா இருக்கலாம், உங்க பிசினஸா இருக்கலாம், இல்ல உங்க பெரிய கனவா கூட இருக்கலாம். அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். அந்த கண்ணுக்கு தெரியாத உழைப்ப நம்புங்க. தொடர்ந்து தண்ணி ஊத்துங்க. உங்க வளர்ச்சியை ஒரு நாள் இந்த உலகத்தையே ஆச்சரியப்படுத்தும்.